ஹலோ ஸ்வாகிட்டீஸ், ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போக போகிறோம். என்ன அப்படின்னா, நிறைய பிள்ளைங்க வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க. அண்ட் பேப்பர் ரொலேஷன் நடந்துகிட்ருக்கு. நிறைய பிள்ளைங்க என்கிட்ட பர்சனலாக கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ரொலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கா மேம், லிபரலாக இருக்கா மேம், கரெக்டான மார்க் போட்டுருவாங்களாம், எங்கள் ஸ்கூல்லேயே நிறைய ஸ்ட்ரிக்டான ஸ்டாஃப்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் போனாங்கன்னா இன்னும் ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கதறல்ஸ்லாம் காதில் வந்தது. ஆனால் டோன்ட் வரி, அதற்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு செம்மையான அப்டேட் கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு தெளிவு கிடச்சிரும் உங்களுக்கு. மறுமதிப்பீட்டில் மதிப்பெண் வித்தியாசம் ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டான நியூஸ் பார்த்தேன். என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் உங்களுக்கு படிக்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்குங்க பாருங்க. தமிழகத்தில் +1 +2 பொதுத் தேர்வுகளுக்கான மறுமதிப்பீட்டின் போது மாறுபட்ட மதிப்பெண்கள் காணப்பட்ட விடைத்தாள்களை திருத்திய நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களுக்கு ஓராண்டு சம்பள உயர்வை நிறுத்தி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதால் ஆசிரியர்கள் கொந்தளிப்பில் உள்ளனர். கல்வித்துறையில் 2022, 2023 ஆண்டுகளில் நடந்த மேல்நிலை தேர்வுகளுக்கான மறுமதிப்பீடு கோரி மாணவர்கள் விண்ணப்பம் செய்தனர். அப்போது மதிப்பீடு செய்த ஆசிரியர்கள் மாறுபட்ட மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது. அதற்கான உரிய விளக்கங்களை ஆசிரியர்கள் அளித்திருந்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டு முடிந்த பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் பணிகளில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதில் 2022, 23 ஆண்டுகளில் பங்கேற்று விளக்கமளித்த ஆசிரியர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் மாறுபட்ட மதிப்பெண் வழங்கிய ஆசிரியர்களுக்கு தனித்தனியே கல்வித்துறை நோட்டீஸ் அளித்துள்ளது. அதில் அதிகபட்சமாக மாறுபட்ட மதிப்பெண் வித்தியாசம் உள்ள 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு ஓராண்டு சம்பள உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் பதவி உயர்வு உள்ளிட்ட நிலைகளில் கடும் பாதிப்பு ஏற்படும். தேர்தல் நேரத்தில் ஆசிரியர்கள் மீதான இந்த நடவடிக்கையால் அவர்கள் கொந்தளிக்க வைத்துள்ளது. ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிறைய பிள்ளைங்க வந்து மார்க் வந்து எங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்றதுக்காக ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா, அவங்களுடைய பேப்பர்ஸை ரீடோட்டல் பண்ணும் பொழுது இப்போ அவங்க ஒரு 50 மார்க் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீடோட்டல் பண்ணும்போது 60 இல்லைனா 70 மார்க் கிட்ட வந்திருக்கு அவங்களுக்கு. அப்போ டோட்டலி ஒரு 10 to 20 மார்க்ஸ் இன்க்ரீஸிங்காக வந்திருக்கும் பொழுது அப்போ டீச்சர்ஸ் ஏதோ மிஸ்டேக்காக கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கோபம் அண்ட் புகார் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்ததுனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த பிள்ளைங்க அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த எந்தெந்த டீச்சர் கரெக்ஷன் பண்ணாங்கிற லிஸ்ட் டெஃபினட்டாக கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ஸோ அதனால் அவங்க எல்லாருக்குமே வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு தகுந்த விளக்கமும் டீச்சர்ஸ் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆண்டு கால சம்பள உயர்வை கட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஆண்டு அவங்க சரியாக கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப்பில் தான். ஸோ அதனால் கவலையே படாதீங்க. நீங்கள் ஆன்சர் கீ ஆப்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக மார்க்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு ரூல் வேறு புதுசாக போட்டிருக்கல, சம்பள உயர்வு இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால இன்னும் கேர்ஃபுல்லாக ஒரு மார்க் ஏற்றியும் ஒரு மார்க் இறக்கியும் போடாமல் இருக்கிற மார்க்கு நச்சுன்னு போடுவாங்க. அதனால் கவலையே படாதீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, லிபரலாக இருக்குலாம் கிடையாது. நம்ம பேப்பரில் ஆன்சர் கீ இருக்கா, அண்ட் எஸ்பெஷலி ஆன்சர் கீ நீங்கள் இன்னும் செக் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம சேனல்லே 10ஆம் வகுப்பு 5 சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்குமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்குமே நான் இந்த வீடியோஸ் அண்டரில் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். பிடிஎஃபாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் பிடிஎஃப் லிங்க்குமே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களா. ஸோ அதனால் கவலைவே படாதீங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கும், லிபரலாக இருக்கும், எதையுமே திங்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதுக்குரிய மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்சர் கீ இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த சூப்பரான அப்டேட்டை கேட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி, லீவ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ரிசல்ட் வரும்பொழுது பார்த்துக்கலாம். சரி, டாட்டா. ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.